அருமையானவர்களே, நாங்கள் முஹர்ரம் மாதத்துடைய 9வது தினத்திலே இருக்கிறோம். இன்று அதிகமானவர்கள் நோன்பை நோற்றிருப்பார்கள். நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள், அதுதான் ஆஷூராவுடைய தினம். இந்த ஆஷூராவுடைய தினம், அதாவது முஹர்ரம் 10வது நாள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அந்த அமலை நாங்கள் செய்துவிட்டால் முழு வருடத்துடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. முஹர்ரம் மாதத்துடைய 9வது தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று உலகத்திலே அதிகமான முஸ்லிம்கள் நோன்பை நோற்றிருக்கிறார்கள். ஏன் இன்றைய நாள் நோட்க வேண்டும் என்பதை பற்றி நேற்றைய பதிவில் நான் தெளிவாக பேசியிருந்தேன். அந்த பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, இன்றைய தினம் தாசுஆ, முஹர்ரம் 9வது நாள். நாளை ஆஷூரா, முஹர்ரம் 10வது நாள். இந்த நாள் இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு தினம். இந்த நாளிலே, அதாவது முஹர்ரம் 10வது நாளிலே நோன்பு பிடிப்பதினால் கிடைக்கக்கூடிய கூலியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸியாமு யௌமி ஆஷூரா, முஹர்ரம் 10வது நாள் நோட்கக்கூடிய நோன்பு இருக்கிறது. அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, முன்னால் ஒரு வருடம் செய்த சகலவிதமான சிறு பாவங்களுக்கும் இந்த நாளுடைய நோன்பு குற்ற பரிகாரமாக ஆகும் என்று, ஆக வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நாளைய தினம் மிக முக்கியமான நாள். அந்த நாளிலே நாம் அனைவரும் நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்வோம். ஏனென்று சொன்னால் ரமலானுடைய நோன்பையும் இந்த ஆஷூராவுடைய நோன்பையும் நோக்கும் விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியான ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆஷூராவுடைய நோன்பு தான் முஸ்லிம்களுக்கு கடமையாக இருந்தது. மக்காவிலே வாழக்கூடிய சமயம் நபி அவர்களும் சஹாபாக்களும் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோட்டார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 2ஆம் வருடம் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அந்த வருடத்திலிருந்து ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஆஷூராவுடைய நோன்பு சுன்னத்தாக மாற்றப்பட்டது. ஆகவே கண்ணியமானவர்களே, நாளைய தினம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. இந்த அமலை நாங்கள் முடிந்த அளவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அமலின் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலி லேசுப்பட்டது கிடையாது. ரஸீன்ல வரக்கூடிய ரிவாயத், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி ஃபின் நஃபகத்தி யௌம ஆஷூரா, முஹர்ரம் 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி தாராளமாக செலவழிக்கிறாரோ, நபி அவர்கள் வஸ்ஸஅ என்ற வார்த்தையை பாவித்தார்கள். அப்படி என்றால் யார் விசாலமாக்குகிறாரோ, அதாவது செலவழிக்கும் விடயத்திலே யார் விசாலமாக்குகிறாரோ, அதாவது தாராளமாக செலவழிக்கிறாரோ, வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதிஹி, அவருடைய முழு வருடத்துடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் இந்த அடியானுக்காக வேண்டி முழு வருடத்திலும் தாராளமாக செலவழிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, சிலர் இந்த ஹதீஸ் லைஃப் பலகீனமானது என்று கூறுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த ஹதீஸ் பல துருக்குகளில், பல வழிகளில், பல அறிவிப்பாளர் தொடரின் மூலமாக பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வழிமுறையின் மூலமாக ரிவாயத் செய்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பாளர் தொடர் மூலமாக ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தும் பதியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸ் பல அறிவிப்பாளர் தொடர்களின் மூலம் வருவதின் காரணமாக இந்த ஹதீஸ் லைஃப் என்ற அந்தஸ்தில் இருந்து நீக்கப்பட்டு ஹசன் லி கைரிஹி என்ற அந்தஸ்துக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியாப்பட்டதாக இருந்தால் இந்த ஹதீஸை நாங்கள் தாராளமாக அமல் செய்ய முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்ணியமானவர்களே. எனவே இந்த ஹதீஸ் பலகீனமானது கிடையாது. பல அறிவிப்பாளர் தொடர் மூலமாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஹசனுடைய அந்தஸ்திலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸின் படி நாங்கள் தாராளமாக அமல் செய்ய முடியும். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் யார் மன உறுதியுடன், உறுதியான நம்பிக்கையுடன் செலவழிக்கிறாரோ, அல்லாஹ் ஏனைய 364 நாட்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். இவர் அந்த முழு வருடமும் நிம்மதியாக இருப்பார். இந்த ஹதீஸுக்கு கீழால அதிகமான உலமாக்களுடைய கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றன. முதலாவது அல்லாமா சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க,
இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயம் பிரகாரம் இன்னா கத் ஜர்ரப்னாஹு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொண்டோம், பழக்கிக் கொண்டோம். ஃபவஜத்னாஹு கதாலிக் ஹதீஸிலே எந்த பலன் சொல்லப்பட்டதோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று இமாம் சுஃபியான் ஸௌரி சொல்றாங்க. அப்படி என்றால் நாங்கள் ஆஷூராவுடைய தினத்திலே தாராளமாக எங்களுடைய குடும்பத்தாருக்கு செலவழித்தோம், முழு வருடத்துடைய பரக்கத்தை நாங்கள் கண்களால் பார்த்தோம் என்று அல்லாமா சுஃபியான் ஸௌரி கூறுகிறார்கள். இதே போல சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது இன்னா கத் ஜர்ரப்னாஹு முன்து 50 அவு 60 சனத்தன் இந்த அமலை, அதாவது ஆஷூராவுடைய தினத்திலே குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய இந்த அமலை 50 அல்லது 60 வருடங்களாக தொடர்ந்து நாங்கள் செய்து வந்தோம். ஃபமா ரஐனா இல்லா கைரா நலவை தவிர வேற எந்த ஒன்றையும் நாங்கள் கண்கூடாக பார்க்கவில்லை. ஹதீஸிலே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த 50-60 வருடங்களாக இதனுடைய பலனை நாங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இதே போலத்தான் ஹனஃபி மذஹபுடைய முக்கியமான இமாம் இப்னு ஆபிதீன் இவர்கள் ரத்துல் முக்தார் என்ற கிதாபுடைய ஹாஷியாவிலே குறிப்பிடும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இன்னா கத் ஜர்ரப்னாஹு முன்து 40 சனத்தன் இந்த அமலை நாங்கள் தொடர்ந்து 40 வருடங்களாக செய்து வந்தோம். ஃபலம் யதகல்லஃப் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட கூலியில் எந்த ஒன்றுமே எங்களுக்கு தப்பி போகவில்லை என்பதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆகவே இது முக்கியமான ஒரு அமல். அதிகமான உலமாக்கள் இந்த கூலியை கண்கூடாக கண்டிருக்கிறார்கள், இதனுடைய பலனை அனுபவித்து ஹதீஸ் கிதாபுகளிலே எழுதி இருக்கிறார்கள். நாங்கள் இதை அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறோம். எனவே இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள். அருமையானவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக செலவழிக்க சொல்லியிருக்கிறார்கள் என்ற பேரிலே இன்னொருத்தரிடத்திலிருந்து பெரும் ஒரு தொகையை கடனாக பெற்று தன்னுடைய குடும்பத்துக்கு இன்றைய நாளிலே செலவழிக்க சொல்லும்படி இஸ்லாம் சொல்லவில்லை. எங்களிடத்திலே எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை வைத்து நாங்கள் தாராளமாக செலவழிக்க பழகிக்கொள்ள வேண்டும். 1000 ரூபாய் தான் இருக்கிறதா, எந்த பிரச்சனையும் கிடையாது. 500 ரூபாய் தான் இருக்கிறதா, இந்த 500 ரூபாயை வைத்து இந்த முஹர்ரம் 10வது நாள் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான விடயங்களை வாங்கி கொடுக்க வேண்டும். 500 ரூபாய் கூட இல்லை, ஒரு 100 ரூபாய் மட்டும் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 100 ரூபாய் மூலமாக ஏதாவது பொருளை நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய குடும்பத்துக்கு வாங்கி கொடுப்போம். கண்ணியமானவர்களே, இந்த நாளிலே செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன்பட்டு லோன் எடுத்து செலவழிக்க சொல்லி இஸ்லாம் எப்பொழுதுமே வழிகாட்டவில்லை. இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாமா மன்சூர் அல் உஜைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஷர்ஹுல் மின்ஹாஜுடைய ஹாஷியாவிலே குறிப்பிடுகிறார்கள், இந்த நாளிலே தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி, தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, பெற்றோருக்காக வேண்டி தாராளமாக செலவழிக்க வேண்டும். ஆனால் யாரிடத்தில் வசதி இல்லையோ அவருக்கு அல்லாமா மன்சூர் அல் உஜைலி என்ன கூறுகிறார்கள் என்றால் ஃபல் யுவஸ்ஸி ஹுலுகஹு தன்னுடைய குணத்தை அவர் விசாலமாக்கிக் கொள்ளட்டும். வல் யகுஃப் அன் துல்மிஹி அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டு இவர் தன்னை தடுத்துக் கொள்ளட்டும். இதுவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் தான் என்று கூறுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பணம் இல்லாதவர்கள் யோசிக்க வேண்டாம். பணம் இல்லாவிட்டால் அவரிடத்திலே குணம் இருக்கிறது அல்லவா, அந்த குணத்தை இன்றைய நாளிலே விசாலமாக்கிக் கொள்ளட்டும். தன்னுடைய மனைவி மக்களுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். அவர்களுடன் சிரித்து கதைத்து எங்கேயாவது ஒரு இடத்திற்கு கூட்டிச் சென்று அவர்களை மகிழ்விக்கட்டும். இதற்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது கண்ணியமானவர்களே. ஆகவே பணம் இருந்தால் தான் இன்றைய நாளிலே நாங்கள் செலவழிக்கலாம் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இல்லாதவர்கள் தங்களுடைய அஹ்லாக்கை காட்டுங்கள், மற்றவர்களுக்கு நோவினை செய்வதை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வான். கண்ணியமானவர்களே, கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கஞ்சத்தனம் என்பது ஷைத்தானுடைய முக்கியமான ஒரு பண்பு. ஷைத்தான் மனிதனை செலவழிக்க விடமாட்டான், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க விடமாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, அன்ஃபிக் நீ செலவழி, உன்ஃபிக் அலைக் உனக்காக வேண்டி நான் செலவழிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே நாங்கள் தாராளமாக செலவழிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும்.
குடும்பத்திற்கு செலவழிப்பதை அதாவது யார் பெரிதாக கருதுகிறாரோ அவருடைய வாழ்க்கை கேள்வி குறித்தால் கண்ணியமானவர்களே, கஞ்சத்தனம் என்பது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதாவது சிக்கனத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறது, ஆனால் கஞ்சத்தனத்தை இஸ்லாம் முழுமையாக தடுக்கிறது. சிக்கனத்திற்கும் கஞ்சத்தனத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன கண்ணியமானவர்களே. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இதை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். ஆகவே குடும்பத்திற்கு செலவழிக்கும் பொழுது பணம் இருந்தும் கஞ்சத்தனத்தை யார் மேற்கொள்கிறாரோ அவரிலே எந்தவித நலவும் கிடையாது. ஆகவே கண்ணியமானவர்களே, உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் செலவழித்தால், என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி செலவழித்தால் நிச்சயமாக அல்லாஹ் பன்மடங்காக்கி எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுது தான் செலவழிப்பதற்கு மனது வரும். எந்த ஒரு பணத்தை நாங்கள் செலவழிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை நான் செலவழிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சதக்கா செய்கிறேன் என்ற நியத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த பணத்தை பல மடங்காக ஆக்கி நமக்கு தருவான். ஆகவே இந்த அடிப்படையில் தான் முஹர்ரம் 10வது நாள், நாளைய தினம் மிக முக்கியமான நாள். இந்த நாளிலே நாங்கள் நோன்பு நோட்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். இதே போல பணம் இருந்தால் அந்த பணத்தை கொண்டு தாராளமாக எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் செலவழிப்பதற்கு முயற்சி செய்வோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை நசீபாக்குகிறானோ, முழு வருடத்துடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ, அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.